ஹாய் வீவர்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, மழை காலத்தில் பேட்ரி பராமரிப்பது எப்படி. இப்போ வேனு லாரிலலாம் பார்த்திங்கன்னா தினமும் என்னை கவனின்னு ஒரு வாசகம் எழுதி வச்சுருப்பாங்க ஸ்டிக்கரில், பெயிண்டில். காரில் எத்தனை ஸ்பேர் பார்ட்ஸ் இருக்குதுன்னு தெரியுங்களா? அதில் நம்மளுக்கு ஒன்று பிரச்சனைனால அது நம்மளுக்கு ஏதோ ஒரு வகையில் நம்மளுக்கு தொந்தரவு கொடுத்துட்டே இருக்கும். அதனால் காலையில் டைம் கோல்டு ஸ்டார்ட்டுன்னு சொல்லுவாங்க. கூலிங் டைமில் ஃபஸ்ட் டைம் ஸ்டார்ட் பண்ணுறது தான், அதுக்கப்புறம் உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகிரும். ஃபஸ்ட் டைம் ஸ்டார்ட் பண்ணுறப்ப தான் ப்ராப்ளம் பண்ணக்கூடாது. ப்ராப்ளம் பண்ணிச்சுன்னா நம்மளுக்கு தொந்தரவு வைக்க போகுதுன்னு அர்த்தம். இது சிங்கிள் டச்சுங்க, லேட்டஸ்ட் மாடல் கிட்டு. சிங்கிள் டச்சில் நீங்கள் டச் பண்ணிங்கன்னா பெட்ரோலுக்கு மாறிக்கும், மறுபடியும் கேஸுக்கு மாறிக்கும். ஆனால் ரன்னிங் கேஸ் தான், ஸ்டார்டிங் பெட்ரோல், ரன்னிங் கேஸ். உங்களுக்கு ஓல்டு மாடலாக இருந்தால் சோக் போட்டு ஸ்டார்ட் பண்ணணும். கார் ரொம்ப அணைத்துது. ஸ்டார்ட் ஆயிடுச்சுங்க, பரவாயில்ல. தள்ளி ஸ்டார்ட் பண்ணுற வேலை மிச்சம். பேட்ரி வீக்காக இருக்குது, நம்ம அது என்னென்னு பார்க்கலாம். இப்போ பெட்ரோலில் ஓடிட்டுருக்குங்க, ரன்னிங் பெட்ரோலில் ஓடிட்டுருக்கு. காலையில் டைம் பெட்ரோலில் போட்டு ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா ஈஸியாக ஸ்டார்ட் ஆகிரும். ஃபஸ்ட்டு கோல்டு ஸ்டார்ட் மட்டும் இல்லை. 60 லிட்டர் டேங்க் வச்சுருக்கோம். எல்பிஜி எண்டாஸ் 60 லிட்டர் டேங்க், மாருதி எஸ்டீம் MPFI இன்ஜின். கேஸ் லெவல் எவ்வளோ இருக்குதுன்னு பார்க்கலாங்க. கேஸ் இருக்குது, ரிசர்வில் உழுவ போகுது. நீங்கள் மீட்டரையே வச்சு நீங்கள் ஓட்ட முடியாது. மீட்ரு ப்ராப்ளம்னாலும் நம்மளுக்கு கேஸ் இருந்தாலும் அது ரிசர்வ் பார்த்தா காட்டும். நீங்கள் மைலேஜை ட்ரிப் மீட்டரில் நோட் பண்ணிக்கோங்க. எவ்வளோ கேஸ் அடிக்கிறோம், எவ்வளோ ஓடுன்னு நீங்கள் ட்ரிப் மீட்டரில் நோட் பண்ணிக்கோங்க. பேனட் ஓப்பன் பண்ணி உள்ளே என்ன கண்டிஷனில் பேட்ரி இருக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. இதான் லேட்டஸ்ட் கிட்டுங்க, லவோட்டா ஒரிஜினல். ரேடியேட்டர் செக் பண்ணிக்கலாம். சின்ன சின்ன செக்கப்பெல்லாம் நாமளே பண்ணிக்கணும். நம்ம காரை பற்றி நாம் தான் அதிகமாக தெரிஞ்சு வச்சுருக்கணும். என்னென்ன ப்ராப்ளம்லாம் நம்ம மெக்கானிக்கிட்ட போனோன்னா அவங்க கண்டுபிடிக்கிற சிரமம். நம்மளை தான் திருப்பி கேட்பாங்க, வண்டியில் என்ன தொந்தரவு இருக்குங்கன்னு. நம்ம அது கரெக்டாக சொன்னோம்னா தான் அதுக்கு தகுந்த மாதிரி அவங்க எப்படி டாக்டரே தான். இப்போ நம்ம உடம்புல என்ன பிரச்சனைன்னு சொன்னால் தான் டாக்டர் ட்ரீட்மெண்ட் தருவாங்க. அந்த மாதிரி மெக்கானிக்கிட்ட நம்ம என்ன ப்ராப்ளம்னு சொன்னால் தான் அவங்க அதுக்கு தகுந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் கொடுப்பாங்க. இல்லைன்னா ஒவ்வொன்றா செக் பண்ணி டைம் ஆகும். அந்தளவுக்கு நம்ம அவசரத்துக்கு கார் ஒர்க் ஷாப் போனால் திரும்பி நம்ம வீட்டுக்கு திரும்பி வரக்கு ரொம்ப லேட் ஆகும். கார் மழைக்காலங்களில் பராமரிப்பது எப்படி? எல்லா காலங்களிலும் நாம் தான் நம்ம காரை பத்திரமா பார்த்துக்கணும். பவர் ஸ்டேரிங் ஆயில் கம்மியாக இருக்குது, அது சிந்தக்கூடாது. பெயிண்டில் பட்டுச்சுன்னா பெயிண்ட் அந்த இடம் அப்படியே பொறிஞ்சிரும். பிரேக் ஆயில், எந்த ஆயிலுமே சிந்தக்கூடாது. பிரேக் ஆயில் பார்க்கலாம் வாங்க. MPFI இன்ஜின் இப்படி தான் இருக்குங்க. பிக்கப் சூப்பராக இருக்கும். கேஸ்லேயும் பெட்ரோல்லே ஒரே மாதிரி பிக்கப் நல்லாயிருக்கும். பிரேக் ஆயில் கம்மியாயிடுச்சு, வண்டி சர்வீஸ் பண்ணுற டைம் ஆயிடுச்சு. $5000 கிலோமீட்டரில் சர்வீஸ் கொண்டு வர சொன்னாங்க. நான் 8500 கிலோமீட்டர் ஓட்டிட்டேன். வண்டி எந்த கம்ப்ளைண்ட் இல்லை, சூப்பராக இருக்குது. ஸ்டார்டிங் ட்ரபிள் பார்த்தீங்களா, பேட்ரி கிளாம்பு லூஸாக இருக்குது. இது ரொம்ப முக்கியம், டைட் வைக்கணும். அப்புறம் பேட்ரி அதை சுற்றி ஒரு ஃபங்கஸ் மாதிரி ஃபார்ம் ஆகிருக்கு பார்த்தீங்களா, அது ஆச்சுனாலே சார்ஜ் ஏறதுக்கு விடாது. ப்ளஸ்ஸில் பாருங்கள், ப்ளஸ்ஸு சுற்றி ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு
பாசம் பிடிக்கிற மாதிரி இதில் வந்து ஒரு பவுடர் மாதிரி வரும். அதில் வந்து என்ன பண்ணாங்கன்னா மழை காலத்தில் நம்ம அப்பப்போ க்ளீன் பண்ணி போட்டுட்டு 10-11 ஸ்பேனர். பேட்ரிக்கு இல்லாமல் நம்ம டைட் வச்சுக்கலாங்க. ஃபஸ்ட்டு ரொம்ப டைட் வைக்காதீங்க, பேட்ரி இது உடஞ்சி லீக் ஆக ஆரம்பிச்சிடும் உள்ளே இருக்க ஆசிட்டு. லெவல் டைட் வைங்க. ஸ்பேனரில் கண்ணை மூடிட்டு வச்சுட்டவோ அவ்வளோதான், பேட்ரி அது உடஞ்சிரும். ஏற்கனவே எனக்கு அனுபவம் இருக்குது. இதை வந்து அசண்டுக்கு வர பேட்டரியை நாங்கள் வந்து ஆல்ட்ரு பண்ணி போட்டிருக்கோம். பவர்ஃபுல் பேட்ரி. அசண்ட் 1500 சிசி, மாருதி எஸ்டீம் வந்து 1300 சிசி. பவராக இருக்கட்டும், நாங்கள் ஆல்ட்ரு பண்ணி பேட்ரி வச்சுருக்கோம். இந்த பேட்ரி போட்டு பார்த்தீங்கன்னா 6 வருஷம் ஆச்சு. டைட் ஆயிடுச்சுங்க. போதும்னு நினைக்கிறேன். இங்கே பாருங்கள், சுற்றி அந்த ஃபங்கஸ் ஃபார்ம் ஆகிருக்கு பார்த்தீங்களா, அது இருந்துச்சுன்னா பேட்ரி சார்ஜ் ஆகிறதுக்கு விடாது. இதை நீங்கள் க்ளீன் பண்ணுறப்ப பார்த்து பண்ணணும். ஷாக் அடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ப்ளஸ்ஸு மைனஸு டச் ஆச்சுன்னா உங்களுக்கு பேட்ரி ஸ்பார்க் ஆகும். செப்பல் போட்டு பண்ணுங்கள், கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள். பார்த்தீங்களா எவ்வளோ சுற்றி இதாகிருக்குன்னு. நம்ம க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கு ஒரு க்ரீம் இருக்குது பார்த்தீங்கன்னா, ஒயிட் கலர் ஜெல் மாதிரி இருக்கும். அது தொடை விட்டுட்டோம்னா தண்ணி பட்டாலும் ஒன்றும் ஆகாது. மழை காலங்களில் நல்லாயிருக்கும். இது ப்ளஸ் மைனஸில் வந்து இப்படி துருப்பேறிடுச்சுன்னா உங்களுக்கு அது வேஸ்ட்டாக போயிடும், சார்ஜ் ஏறாது. பேட்ரி நல்லாயிருக்கும் கண்டிஷன், ஆனால் சார்ஜ் ஏறாது. நான் உங்களுக்கு வந்து வீட்டு யூபிஎஸில் வந்து கார் பேட்ரி எப்படி சார்ஜ் போடுறேன்னு உங்களுக்கு அடுத்த வீடியோவில் போடுறேன். நான் அதுக்கு கேபிள் நான் ஆர்டர் பண்ணியிருக்கேன், ஆன்லைனில் தான் ஆர்டர் பண்ணியிருக்கேன், வந்துட்டுருக்கு. அது எப்படி வீட்டு யூபிஎஸில் வந்து சார்ஜ் போடுறது அப்படின்னு உங்களுக்கு ஈஸியாக சொல்லித்தரேன். அதில் பாருங்கள் எவ்வளோ இது இருக்குங்க. அடியில் அதில் என்ன ஆகுன்னா, நம்ம வந்து இப்போது அதில் ஒரு துளி அதில் ஒட்டிகிட்டு இருந்தாலும் மறுபடியும் எல்லாம் அதிகமாக அப்படியே உருவாயிரும். அது ஒரு எப்படி சொல்கிறது, அது ஒரு செடி மாதிரி அப்படியே வளர்ந்துடும், துருப்பேறுற மாதிரி. அது ஒரு ஃபங்கஸ். க்ளீன் பண்ணியாச்சுங்க, நம்ம போட்டுடலாம். மைனஸ் ப்ளக்கு நல்லா தான் இருக்குது, கிளாம்பு. ப்ளஸ் மட்டும்தான் டைட் வைக்கணும். ஒயர் மடங்குது, அது கொஞ்சம் மேலே தூக்கி விட்டு தான் டைட் வைக்கணும். கொஞ்சம் லூஸ் பண்ணிக்கலாம். டைட் ஆயிடுச்சு. உங்களுக்கு அடுத்த வீடியோவில் நம்ம கார் பேட்டரியை நம்ம வீட்டு யூபிஎஸ்சில் எப்படி சார்ஜ் போடுறதுன்னு நான் உங்களுக்கு கண்டிப்பாக வீடியோ போடுறேன். வீடியோ பிடிச்சவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நான் பயனுள்ள வீடியோவாக போடணுன்னு ரொம்ப ஆசைப்பட்றேன். நம்ம காரை நாம் தாங்க பார்த்துக்கணும். நம்மளை யாரும் ஹீரோ ஆக்க மாட்டாங்க, நம்மளை ஜீரோ பண்ணுறது தான் பார்ப்பாங்க. அப்போ நாம் தான் புத்திசாலித்தனமாக நடந்துக்கணும்.
ஸ்டார்ட் பண்ணி பார்க்கலாங்க. இப்போ பெட்ரோலில் தான் இருக்குது. வாவ், ஒரே அடியில் ஸ்டார்ட் ஆகிடுச்சு பார்த்தீங்களா. அதான் சின்ன சின்ன வேலையெல்லாம் நாமளே ரெடி பண்ணி செஞ்சுக்கணும். வண்டி நல்லாயிருக்கும், நம்மளுக்கு செலவு மிச்சம். எல்லாத்துக்குமே நம்ம ஒர்க் ஷாப்பில் விட்டோம்னா நம்மளுக்கு கட்டுப்படி ஆகாது. மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணி பார்க்கலாம். சூப்பர், ஸ்டார்ட் ஆயிடுச்சு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய். நம்ம அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.